கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்தார். ஜூலை மாதத்தை நமக்கு தந்தார். அதற்காக நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல ஜூன் மாதத்துக்காக நன்றி. ஜூன் மாதம் முழுவதும் காண்பித்த தயவுக்காக, சத்தியத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தை உம்முடைய கைகளிலே தருகிறோம். ஜூலை மாதத்துல உம்முடைய சித்தம் நிறைவேற, உம்முடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜூலை மாதத்திற்குரிய கிருபையை தாரும். சமாதானம் பெருகுவதாக. ஆண்டவரே, தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த மாதத்திலே மூண்டது போல கடந்த மாதங்களிலே இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர், ஈரான் இஸ்ரவேல் அமெரிக்கா இவைகளுக்கு நடுவே போர், உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 2 போர்கள் நின்று விட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே ரஷ்யா உக்ரைன் போரும் நிற்க ஒரு சமாதானம் உண்டாக, 2மே கிறிஸ்தவ நாடுகள் தான், சமாதானம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக மிஷனரி ஊழியங்களுக்காக, மிஷனரிகளின் பாதுகாப்புக்காக, ஆண்டவரே, அவர்கள் தைரியமாய் ஊழியத்தை செய்வதற்காக, அவர்களுக்கு தேவையான தெய்வீக ஞானம், இன்றைய மாறி இருக்கிற அரசியல் சமூக சூழ்நிலையை, மாறி இருக்கிற சட்டத்தின் காரியத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல ஊழியம் செய்வதற்கான தெய்வீக ஞானத்தை மிஷனரிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை தலைவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சபைகள், ஸ்தாபனங்கள் சமாதானத்தோடு நடக்க, எந்த விதமான அமளியும் இல்லாமல், எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல், போலீஸுக்கு போகாமல், உள் பிரச்சனைகளுக்காக, ஸ்தாபனங்களில் சபைகளில் இருக்கிற உள் பிரச்சனைகளுக்காக கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போகாமல் அவர்களே அதை உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள, அப்படிப்பட்டதான கிரியைகள் இந்த மாதத்தில் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக, எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக, மறுரூபமாக எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதனால் கூடாதவைகள் உம்மாலே கூடும். அற்புதங்களை, அதிசயங்களை, பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை, மனிதனால் கூடாதவைகளை, கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே ஆண்டவரே, இந்த மாதத்துல நீங்களை வைத்துக் கொள்ள போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 91ஆம் சங்கீதம் முதல் வசனத்தின்படி, பின்னதாக வருகிற வசனத்தின்படி, உம்முடைய செட்டைகளின் கீழே ஆண்டவரே, பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்காகவும் உம்முடைய செட்டைகளின் கீழே நீர் எங்களை வைக்கப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். ஜூலை மாத ஆசீர்வாதத்திற்காக தியானிக்கும்படி நாம் தெரிந்து கொண்ட வசனம் ஏசாயா 46, 3, 4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த வசனத்தை தான் ஆவியானவர் எனக்கு முன்னதாக கொண்டு வந்தார். இதிலே எனக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்தார்.
தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த பகுதியில? அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தப்போ எப்படி ஏந்தினோ தாங்கினோ, அதே மாதிரி வயசான காலத்திலேயும், வயசாகிற வரைக்கும், முதிர் வயது கடைசி வரைக்கும் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்னு சொல்லுகிறார். அது ஒரு ஒப்பீடை இங்கே சொல்லுகிறார். மொட்டையா வயசான காலத்துல உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லல. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்த போது எப்படி உங்களை ஏந்தினேனோ தாங்கினேனோ, அதே போல தொடர்ந்து வயதான காலம் வரைக்கும், கடைசி வரைக்கும் தாங்குவேன், தப்பு வைப்பேன் என்று சொல்கிறார். இந்த அம்மா வயிற்றுக்குள்ள நாம் இருந்தது நமக்கு ஞாபகம் இருக்காது, நமக்கு தெரியாது. ஆனால் விஞ்ஞான உண்மை நமக்கு தெரியும். தலைகீழ நாம் இருந்தோம், இப்ப மாதிரி நேரடியா இருக்கல. நமக்கும் அம்மாவுக்கும் இடையில தொப்புள் இணைப்பு இருந்துச்சு. அந்த தொப்புள் வழியாகத்தான் நமக்கான உணவு எல்லாம் வந்து கொண்டிருந்தது. அது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்பதற்கு அந்த தொப்புள் கொடி ஒரு அடையாளமா இருக்கிறது. அந்த கர்ப்ப பைக்குள்ள ஒரு தண்ணீர் இருக்கும், அது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது, தலையில வேற தொங்கிட்டு இருக்கு. அம்மா எழும்பும் போது, உட்காரும் போது, குனியும் போது, படுக்கும் போது, வேலை செய்யும் போது அது எந்த ஒரு பாதிப்பும் அதிர்ச்சியும் அந்த குழந்தைக்கு ஏற்படாது. அது உள்ளுக்குள்ள, அந்த கர்ப்ப பைக்குள்ள இருக்கிற ஒரு விதமான திரவம், அது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி வேலை செய்யும். ஆண்டவரும் எந்த ஒரு வாழ்க்கையில வரக்கூடிய மேடு பள்ளங்கள், ஏற்ற தாழ்வுகள் எதுவும் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்காதபடி நம்மை அவர் ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி அப்படி ஏந்துகிறார். அவர் ஒரு ஸ்பிரிங் ஆக்ஷன் மாதிரி எல்லா சூழ்நிலைகளிலும். அது ஒரு கிருபையானது. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன மாதிரி எந்த விதமான சூழ்நிலைகளிலும் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியங்கள் வந்தாலும் கூட அது நம்ம அதிர்ச்சியை உண்டு பண்ணாதபடிக்கு கிருபையானது நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. நாம தலைகீழ இருந்தாலும் 9 மாதம் தலைகீழ இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தலைகீழ இருக்கும்போது தலைகீழ நிற்கிற பயிற்சி செய்யப்படுவது உண்டு, மூளைக்கு நிறைய ரத்தம் போக வேண்டும் என்பதற்காக. எதற்காக தலைகீழ குழந்தை அம்மாவின் வயிற்றில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளவு விஞ்ஞானம் தெரியவில்லை. ஒருவேளை ரத்தம் மூளைக்கு அதிகமாக போக வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம். 9 மாதம் தலைகீழ இப்போ நம்மால 9 நிமிஷம் வேண்டுமானால் இருக்க முடியும், 9 மணி நேரம் கூட நம்மால தலைகீழ நிற்க முடியாது. 9 மாதம் தலைகீழ இருக்க ஆண்டவர் நமக்கு தாயின் வயிற்றிலே உதவி செய்தார். அதனால நம்முடைய தேவன், நம்ம நேரா இருக்கிறோமா தலைகீழ இருக்கிறோமான்றது பிரச்சனை இல்லை. என்னுடைய வாழ்க்கை தலைகீழ இருக்க, எல்லாருக்கும் வேற மாதிரி இருக்கு, எனக்கு வேற மாதிரி இருக்க. சில நேரங்களிலே சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் தலைகீழ நடக்கும். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, பொதுவாக நடக்கிற காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தலைகீழ இருக்கும் எல்லாமே. எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் தலைகீழ நடக்குது? முன்னால் நடக்க வேண்டியது பின்னால் நடக்குது, பின்னால் நடக்க வேண்டியது முன்னால் நடக்குது, ஏன் இப்படி என்று கேள்விகள் எழும்பும். நம்ம நேரா இருக்கிறோமா தலைகீழா இருக்கிறோமான்றது கேள்வி இல்லை. கர்த்தர் நம்மை தாங்குகிறாரா, நம்மை ஏந்துகிறாரா என்பதுதான் முக்கியமான விஷயம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், உலகத்திலே பாதுகாப்பான இடம் அம்மாவினுடைய வயிறு தான். பாம் ஷெல்டர் கூட இல்லை. ஈரானிலும் இஸ்ரேலிலும் போய் பங்கர்ல போய் அவர்கள் பதுங்கி கொண்டார்கள் குண்டு வீச்சுகளின் போது. இஸ்ரேல் நாட்டில் ஒவ்வொரு வீட்லையுமே பங்கர் கட்டுவாங்க, பதுங்கு குழி. ஒவ்வொரு வீட்டிலுமே பெட்ரூம் கட்டுற மாதிரி, பாத்ரூம் கட்டுற மாதிரி ஒரு பதுங்கு அறை கட்டுவது இஸ்ரேலில வழக்கம். ஏன்னா அந்த ஊர்ல வெயில் அடிக்கிற மாதிரி போர் என்பது.
மட்டுமல்ல, மெட்ரோ ஸ்டேஷனு, பார்க்கிங், இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல போய் மக்கள் ஈரானில் பதுங்கி இருந்ததை நான் ஊடகங்கள்ல பார்த்தேன். பங்கர் கூட, பதுங்கு குழி கூட இல்லை. எது பாதுகாப்பு என்றால் அம்மாவின் வயிறு தான் ரொம்ப பாதுகாப்பு. அம்மா வயிறு எப்படி பாதுகாப்பாக இருந்ததோ, அம்மா வயிறு எப்படி நமக்கு தேவைகள் எல்லாம் தொப்புள் கொடி வழியாக சந்திக்கப்பட்டதோ, அதுபோல ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் என்கிற ஒரு வெளிச்சம் இந்த வசனத்திலே காணப்படுகிறது. இந்த வெளிச்சம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜூலை மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.